Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அதில் சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் கொடுத்துருக்கோம், கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். வாட் இஸ் அ பாயிண்டர்? பாயிண்டருங்கிறது வந்து நம்ம இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுற ஒரு வேரியபிள் மாதிரி பாயிண்டரும் ஒரு வேரியபிள் தான். பட் அந்த பாயிண்டர் என்ன ஸ்டோர் பண்ணுன்னா ஒரு வேரியபிளோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்கிற ஸ்பெஷல் வேரியபிள் தான் பாயிண்டர். So instead of storing a value, it stores where the value is located in the memory. அதாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கிற அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஏன் பாயிண்டர் யூஸ் ஆகுது அப்படின்னா வேரியபிள்ஸை அதாவது டு ஆக்சஸ் அண்ட் மாடிஃபை வேரியபிள்ஸ் இன்டைரக்ட்லி டைனமிக் மெமரி அலோகேஷன், அதாவது டைனமிக்காக அலோகேட் பண்ணலாம். ரன் டைமில் வந்து அட்ரஸை வச்சு அலோகேட் பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். பாஸ் வேல்யூஸ் எஃபிஷியன்ட்லி இன்டு ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் டு ஒர்க் வித் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு யூசேஜ் தான். இப்போ இந்த பாயிண்டரை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, ஏங்கிற வேரியபிளில் 10ங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ நான் ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதுதான் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கான மெத்தட். இன்ட் ஸ்பேஸ் ஸ்டார் பி அப்படின்னு என்ன அர்த்தம்? பிங்கிறது ஒரு வேரியபிள் ப்ளஸ் பிங்கிறது ஒரு பாயிண்டர் வேரியபிள், அதை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ பி ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னா, ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ஏவை கொடுக்கும். ஆம்பர்சன்ட்ங்கிறது வந்து அட்ரஸ் ஆஃப் ஏவை கொடுக்கும். அந்த அட்ரஸை பியில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த பியை பிரிண்ட் பண்ணோம்னா டைரெக்டாக அந்த அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஏவோட அட்ரஸ், ஏ எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அதோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். ஆனால் ஸ்டார் பின்னு கொடுத்தோம்னா அந்த அட்ரஸில் போய் அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 100, ஸ்டார் பி ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஏன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஏன்னு பிரிண்ட் பண்ணனா 100ன்னு வந்துடும், ஏன்னா ஆல்ரெடி ஏ ஈக்குவல் டு 100. அடுத்தது ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னா ஏவோடைய அட்ரஸை பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பி அப்படின்னு கொடுத்தோன்னா ஆம்பர்சன்ட் ஏக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதுதான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள். பி அப்படின்னாலே அந்த அட்ரஸை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஆனால் அந்த அட்ரஸ், ஸோ ஸ்டார் பி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த அட்ரஸ் ஒன்று இருக்குது, பியோட அட்ரஸ் ஒன்று இருக்குது, அந்த அட்ரஸுக்கு போய் அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். அதனால் அந்த ஸ்டார் பி கொண்டு ஆம்பர்சன்ட் ஏன்னு கொடுத்துருக்கோம், அந்த 100ங்கிறது பிரிண்ட் ஆகும். பாயிண்டரில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண தான் ஜென்ரலாக எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஸ்டார் பி ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் எக்ஸ், பி ஸ்டோர்ஸ் தி அட்ரஸ் ஆஃப் எக்ஸ். அதை டீரெஃபரன்ஸ் பண்ணால் ஸ்டார் பின்னு கொடுத்தா நமக்கு வேல்யூ 5 பிரிண்ட் ஆகும், வெறும் பின்னு கொடுத்தா அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாயிண்டரோடைய எக்ஸாம்பிள்ஸு. ஸோ குயிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு டேபிள். ஸ்டார் பி அப்படின்னா அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஆம்பர்சன்ட் எக்ஸ்னால் அந்த வேரியபிளோடைய அட்ரஸை கொடுக்கும். இன்ட்டு ஸ்டார் பி அப்படின்னாலே பி இஸ் அ பாயிண்டர் டு அன் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்.